காங்கிரஸ் மனம் வருந்தி மதச்சார்பற்ற நிலைக்கு திரும்பினால் அவர்களின் தீமைகளை மறந்து பொது மன்னிப்பு அளிப்போம். அதே சமயம் நன்றி மறந்தவர்கள் மனைவி, குழந்தைகள் என்றாலும் தண்டிக்கப்பட வேண்டும் என்று திமுக தலைவர் கருணாநிதி கூறினார். சென்னையில் புதனன்று தேர்தல் பிரச்சாரத்தை துவக்கிய திமுக தலைவர் கருணாநிதி அதிமுகவையும் ஜெயலலிதாவையும் கடுமையாக சாடினார். ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீட்டில் அப்போதைய மத்திய அமைச்சர் ராசா மீது எத்தனையோ குற்றச்சாட்டுகள் கூறப்பட்டாலும் எந்த குற்றமும் நிரூபிக்கப்படவில்லை என்று கூறிய கருணாநிதி ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ள ராசாவையும் திமுகவையும் பழிவாங்கும் வகையில் காங்கிரஸ் நன்றி மறந்து செயல்பட்டதாகவும் கருணாநிதி குற்றம் சாட்டினார். ராஜா எத்தனையோ ஒளி சொத்து செலுத்தி விட்டார் என்று சைபர் என்று ஒரு 5-6 சைபரை போட்டு இவ்வளவு சொத்து சேர்த்தார்கள் என்று சொன்னார்கள். இப்பொழுது பார்த்தால் ஒவ்வொரு சைபரா நழுவுகிறது, ஒவ்வொரு சைபரா மறைகிறது. அடுத்ததே பார்த்தால் எந்த குற்றமும் ராஜா மீது இல்லை, யார் மீதும் இல்லை என்று சொல்கின்ற அளவிற்கு அவர்கள் தங்களுடைய வார்த்தைகளே இருந்து பின்வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். காங்கிரசால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பழிவாங்க நடந்து கொண்டார்கள். இல்லாமல் யாரை பழிவாங்கலாம் யாரை பழிவாக்கலாம் என்றுதான் அலைந்தார்களே தவிர தங்கள் ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ள என்னென்ன செய்யலாம் என்று எண்ணினார்களே தவிர எங்களை எல்லாம் நன்றி மறந்து நன்றியெல்லாம் என்றால் என்னவென்றே தெரியாத ஒரு சூழ்நிலையிலே வாழ்ந்தவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய நண்பர்கள். அதனால்தான் இன்றைக்கு தமிழகத்திலே சரி, வேறு மாநிலத்திலும் சரி, காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைமை இந்த அளவிற்கு தாழ்ந்திருக்கிறது என்றால் காந்தியடிகளுடைய தலைமையிலே இருந்த காங்கிரஸ் கட்சி, ஆசியாக ஜோதி பண்டித ஜவஹர்லால் நேரு தலைமையில் இருந்த காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு அதல பாதாளத்திலே இருந்து கிடக்கிறது என்றால் காரணம் ஒரு மனிதனுக்கு வாழ வேண்டுமானால் நல்ல முறையிலே வாழ வேண்டுமானால் நன்றி உணர்வு இருக்க வேண்டும். பாரதிய ஜனதா குறித்து கடும் விமர்சனங்களை எடுத்து வைக்காத நிலையில் காங்கிரஸ் கட்சியால் திமுக கடும் சோதனைகளை சந்தித்ததாகவும் அதே நேரம் தங்களின் செயல்களுக்கு மனம் வருந்தி மதசார்பற்ற நிலைக்கு திரும்பினால் அவர்களுக்கு பொது மன்னிப்பு அளிப்போம் என்றார் கருணாநிதி. அதே சமயம் நன்றி மறந்தவர்கள் யாராக இருந்தாலும் அது குடும்பத்தவர்களாக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் கூறினார். நம்பிக்கையோடு சொல்லுவேன், காங்கிரஸ்காரர்கள் நாளைக்கு மனம் வருந்தி நாங்கள் இந்த மதச்சார்பற்ற நிலைக்கு மீண்டும் திரும்புவோம், நாங்கள் மதவெறிகளை ஆதரிக்க மாட்டோம் என்று சொல்வார்களேயானால், என்று முன்வருவார்களேயானால் அவர்களுக்கு போனால் போகிறது என்று திராவிட முன்னேற்ற கழகம் அவர்களை ஆதரிக்கவும் எதற்கு ஓட்டு போட அல்ல, அவர்களுக்கு வந்த தீங்குகளை மாற்றி அமைக்க, அவர்களுக்கு வந்த தீமைகளை உழைத்து கொடுக்க, அவர்களை மன்னித்து அவர்களை பொறுத்துக் கொண்டு இதுவரையிலே அவர்கள் செய்த காரியங்களை எல்லாம் எண்ணி பாராமல் அவர்களுக்கு பொது மன்னிப்பு தருவது என்ற முறையிலே திராவிட முன்னேற்ற கழகம் நன்றி மறந்தவர்கள் யாராக இருந்தாலும், நன்றி மறந்தவர்கள் என்று அண்ணனாக இருந்தாலும், தம்பியாக இருந்தாலும், மனைவியாக இருந்தாலும், மகனாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் நன்றி மறந்தவர்களை திராவிட முன்னேற்ற கழகம் மன்னிக்காது, அவருடைய தவறுகளை மறவாது. என்னை பொறுத்தவரையில் எனக்கு கொள்கைதான் முக்கியம், குழந்தை குட்டிகள் அல்ல. திமுக அரசின் திட்டங்கள் அனைத்தையும் ஜெயலலிதா முடக்குவதாக குற்றம் சாட்டிய கருணாநிதி முந்தைய ஆட்சியின் நல்ல திட்டங்களை அதற்கு அடுத்து வரும் ஆட்சியும் கடைபிடித்தால்தான் நல்லாட்சியாக அமைய முடியும் என்றார்.